திரையுலகில் பிரபலமான நடிகையாக வலம் வந்து அதுக்கு பின்னாடி நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு ஜோதிகா. திருமணத்துக்கு பின்னாடி நடிக்கவே வரமாட்டாரான்னு ரசிகர்களால் கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு. திருமணத்துக்கு பின்னாடி மகனுக்கு தாயான நடிகை ஜோதிகா அவங்கள பார்த்துக்கிறதுலையே கவனமாகவும் இருந்துட்டு வந்தார். இதனால் சினிமாவில் ஜோதிகாவால் கவனம் செலுத்த முடியல. தன்னோட பிள்ளைகள் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு பின்னாடி சினிமாவில் 36 வயது நிலை படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி தொடர்ந்து பல படங்கள்லையும் சோலோவாக ஹீரோயினாக நடித்து அசத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இவர் கொடுத்த பேட்டி ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்வி வைரல் ஆகிட்டு வருது. இந்த பேட்டியில் திருமணத்துக்கு பின்னாடி நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு உங்களோட மாமனார் சிவகுமார் சொன்னதாகவும், அதனால தான் கணவர் சூர்யா மற்றும் பிள்ளைகளோட மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டதாகவும் அப்படின்ற ஒரு வதந்தியும் பரவிச்சு. இது குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறத கேட்டாங்க. இதுக்கு பதில் கொடுத்த ஜோதிகா, அந்த வீட்டில் எனக்கு உறுதுணையாக இருந்ததே அப்பா சிவகுமார் தான். படப்பிடிப்புக்கு போகும்போது குடும்பம் பிள்ளைகளை மறந்து நடிப்பில் மட்டுமே தான் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருந்தார். கொரோனா தொற்று காலகட்டத்தில் என்னோட பெற்றோர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. என்னால் அடிக்கடி மும்பைக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வர முடியலை. இதை நான் சூர்யாட்ட சொன்னேன். அவரும் மும்பையில் குடியேற சம்மதம் சொன்னார். இதனால் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலைன்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்கங்க.